ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக நான் போட்ட ஆனிவர்சரி கேக்கை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சிம்பிளாக ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களன்னு சொல்லி சொன்னால் இப்படி கேக் செய்யலாம். ஹார்ட் ஷேப்பில் கேக் பேக் பண்ணி அதுக்கு வெனிலா ஐசிங் பூசுகிறேன். கேக்குக்கு க்ரம் கோட் பண்ணி 1 ஹவருக்கு பிறகு ஃபொண்டன் போடுறேன். வெனிலா ஐசிங் ரெசிபியும் ஃபொண்டன் கவரிங் வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். மட்டுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு ஃபொண்டன்ட்டை உருட்டினோம்னு சொல்லி சொன்னால் ஃபொண்டன் ஸ்டிக் பண்ணாது. கேக்குக்கு மேலே ஃபொண்டன்ட்டை போட்டு ஷேப் பண்ணி எடுக்கணும். கையை யூஸ் பண்ணியும் ஷேப் பண்ணி எடுக்கலாம், ஸ்மூத்தரை யூஸ் பண்ணியும் ஷேப் பண்ணி எடுக்கலாம். நான் ரெண்டும் யூஸ் பண்ணி இந்த கேக்கை ஷேப் பண்ணி எடுக்கிறேன். இந்த கேக்குக்கு கப்பிளின் ஃபோட்டோ போட்டு தான் டெக்கரேட் பண்ணுறேன். கப்பிளின் ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ணுறேன். கேக்கின் ஓரங்களுக்கு பட்டர் ஐசிங்கால் டெக்கரேட் பண்ணுறேன். இந்த நோசல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதால் தான் ரோஸ் போடுறேன். நான் இப்படி ஐசிங் நல்ல ரெட் கலராக வரணும்னு சொல்லி சொன்னால் ஃபுட் கலரிங்கில் பவுடர் இருக்குது. அந்த பவுடர் போட்டு தான் நான் இந்த ஐசிங் செய்தேன். நான் ஃபுட் கலரிங் பவுடரை நீங்கள் விபிஎன் சென்ஸ் அல்லது தமிழ் கடையில் வாங்கலாம். ரெட் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் ஐசிங் போட நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா? கேக் செய்ய கலர் காம்பினேஷன் பார்த்து செய்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அந்த கேக் எப்படியும் வடிவாக தான் இருக்கும். ஃபொண்டன்ட்டில் லெட்டர் கட்டரால் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நேம் ஸ்டிக் பண்ணுறேன். கேக்குக்கு ஐசிங் போட்டுட்டேன். அடுத்தது ரோஸ் செய்து டெக்கரேட் பண்ணுறேன். எவ்வளவு ஈஸியாக ஃபொண்டன்ட்டில் ரோஸ் செய்யலாமன்னு பாருங்கோ. ஃபொண்டன்ட்டை நல்ல மெல்லிசாக உருட்டிட்டு 5 சர்க்கிள் வெட்டி வச்சிருக்கிறேன். எல்லாம் சேம் சைஸ் தான். உங்களுக்கு பெரிய பூவாக வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த சர்க்கிளில் கூட்டலாம். சர்க்கிளில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு இப்படி உருட்டிட்டு மிடில் கட் பண்ணி விடணும். ஒரே தரத்தில் 2 ரோஸ் செய்யலாம். பிறகு நாங்கள் கையால் ஷேப் பண்ணி விடணும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல் ரோஸாக இருக்குதா? ஃபொண்டன்ட்லேயே லீவ்ஸ் கட் பண்ணி வைக்கிறேன். ப்ளூ கலரில் லீவ்ஸ் செய்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலரில் லீவ்ஸ் வைக்க விருப்பமோ அந்த கலரில் வைக்கலாம். என்னோட ப்ளூ கலர் ஃபொண்டன் இருந்தது, அதால் நான் ப்ளூ கலரில் லீவ்ஸை செய்து வச்சுருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் கேக் டெக்கரேட் பண்ணி பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.